மதிப்பிற்குரிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைக்கு பாம்பன் சுவாமிகளை அடிப்படையாக கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை அரண் மகன் ஜெயவேல் என்ற அடிப்படையில் சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். அருணகிரி பெருமானை பற்றி நேற்றைக்கு முன்தினம் சொன்னேன். அருணகிரிநாத பெருமான் யார் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சாதி, இன, மொழி, சமய வேறுபாடு இல்லாமல் முருகப்பெருமானுடைய அனுபவத்திலே மிக பெரிய அனுபவமாகிய சும்மா இருக்கும் அனுபவத்தை பெற்று உலகத்திற்கு வழங்கியவர் என்று சொன்னேன். அவருடைய பாடல்களில் சிவபெருமான் இருப்பார், திருமால் இருப்பார், லட்சுமி இருப்பார், சரஸ்வதி இருப்பார், பிரம்மா இருப்பார். இப்படி எல்லா கடவுளர்களும், கணபதியும் இருப்பார், பார்வதியும் இருப்பார். எல்லா கடவுள்களையும் பாடி எல்லோருக்கும் மேலாக உயர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் பாடினார். அப்படி பாடிய அவர் தத்துவத்தை, சைவ சித்தாந்தத்தை இணைத்துக் கொண்டார். முருகனுடைய வழிபாட்டில் சைவ சித்தாந்தத்தை இணைத்த அருணகிரி பெருமானுடைய வழியில் வந்தவர்தான் குமர குருதாசர். அவர்தான் கந்தர் கலிவெண்பா என்ற நூலை பாடினார். 5 வயது வரை பேசாத ஊமையாக இருந்து முதலாக அவர் பாடிய பாடல் கந்தர் கலிவெண்பா திருச்செந்தூரில். அதுதான் முருகப்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதையெல்லாம் மிக விரிவாக காட்டி, இந்த முருகப்பெருமானுடைய அனுபவம் சைவ சித்தாந்த தத்துவத்திலே இணைத்து பேசப்படுகிறது என்பதை அருணகிரிநாதரை ஒட்டி குமரகுருபரர் வந்து பேசினார். அவருக்கு பிறகு குமர குருதாசர், பாம்பன் சுவாமிகளுக்கு பெயர் குமர குருதாசர் என்று பெயர். அவருடைய முன்னோர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் திருவாவடுதுறை ஆதீனத்திலே பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாணம் மரபை சேர்ந்தவர் என்று அவர்களே எழுதியிருப்பார்கள். ஆனால் பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்திலே அவருடைய தந்தையார், தாயார் எல்லாருடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த பாம்பன் என்ற இடத்தை சேர்ந்து சென்னையிலே வந்து வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய முன்னோர்கள் இங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கும், அவருடைய பாடல்களிலே இந்த யாழ்ப்பாண மரபை சேர்ந்த சில தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரங்கள் உண்டு. அந்த ஆராய்ச்சி இன்னும் தனியாக நடக்கிறது. இதற்கு நடுவிலே பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றில் மிக முக்கியமானது இந்த முருகனை நேரிலே தவம் செய்து வரவழைத்து பார்த்தவர் என்பது. அவரோடு கூட அகத்திய முனிவர் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு ராமேஸ்வரத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாம்பன் பக்கத்திலே ஒரு பெரிய பள்ளத்தை, குகையை தோண்டி வைத்து அதிலே உட்கார்ந்து தவம் இருந்து முருகனை பார்த்தவர். அவர் எல்லோருடைய நோய், வாழ்க்கை சிக்கல் இதெல்லாம் தீர்வதற்காக சண்முக கவசம் என்ற ஒரு நூலை பாடியிருக்கிறார். சென்னையிலே
தங்கசாலை 7 கிணறு பக்கம் அவர் தங்கியிருந்தார். ஒரு நாள் நடந்து வரும் பொழுது அவர் இந்த யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளை எல்லாம் பாம்பன் சுவாமிகளுடைய தொண்டராகத்தான் வாழ்ந்தார்கள். திருவிக்கா, யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளை அவர்கள் எல்லாம் பாம்பன் சுவாமிகளை தலைமையாக கொண்டுதான் சில வேலைகளை செய்தார்கள். அதில் முக்கியமான ஒரு வேலை, சைவர்களுக்கு ஆபரணம் எது, சைவ பூஷணம் எது என்று, அல்லது முடிவான ஒரு ஆபரணம் எது என்று ஒரு போட்டி அல்லது ஒரு வாதம் நடந்தது. வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் வாதம். அந்த வாதத்தில் சித்தாந்த பூஷணம் அல்லது சைவ பூஷணம் என்று திருநீற்றினுடைய பெருமையை வாதிட்டவர் கதிரவேல் பிள்ளை. இந்த கதிரவேல் பிள்ளை சொல்வதுதான் சரி என்பதாக முடிவு செய்வதற்கு தலைமையாக இருந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். இதெல்லாம் அந்த சைவ பூஷண சந்திரிகைன்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுடைய முன்னுரையிலே பார்க்கலாம். இதை விடவும் முக்கியமான ஒரு செய்தி, அவருடைய வீட்டிலே இருந்து நடந்து வரும் பொழுது ரிக்ஷாக்காரன் மோதி விழுந்து கால் எலும்பு உடைந்து விட்டது, தொடை எலும்பு. இப்போது சென்னையிலே இருக்கிற GH ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அல்லது பொது மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். இப்போ அந்த வார்டு நியூராலஜி வார்டு, நரம்பு நோய்க்காக அந்த வார்டு இருக்கு. அந்த நியூராலஜி வார்டு அந்த காலத்தில் ஆர்த்தோ வார்டு, எலும்பு நோய்க்கான சிகிச்சை தருகிற பிரிவு. அந்த பிரிவில் சேர்த்தார்கள். டாக்டர்கள் எல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும், கால் அந்த எலும்பு உடைந்து விட்டதனால மறுபடியும் கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். இவருடைய கனவில் வேல் காலை தாங்கியதாக கனவு கண்டார். அடுத்த நாள் பார்த்தால் விரைவில் கால் குணமாகிவிட்டது, எழுந்து நடந்து செல்கிறார். இந்த செய்தி நான் சொல்லுவது ஏதோ புராணத்தில் வருவது அல்ல. இப்பொழுதும் நீங்கள் மெட்ராஸில் இருக்கிற பொது மருத்துவமனை GHக்கு வந்தால் நியூராலஜி வார்டில் அந்த போட்டோ வச்சு அமெரிக்கா அந்த காலத்தில் இருந்த இங்கிலாந்து டாக்டர்கள்லாம் வியந்து கடிதம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த எக்ஸ்ரே இருக்கிறது, பாம்பன் சுவாமிகள் கால் உடைந்து எக்ஸ்ரே இருக்கிறது. கால் கூடிய பிறகு அவர் எப்படி நடந்து விட்டார் என்பதற்கும் அங்கேயே ஆதாரம் வைத்து, இந்த ஆர்த்தோ வார்டுனா தெரியும், ஆக்சிடென்ட்டு, இந்த கை கால் உடையிறது. ஆனால் அதை விட பாம்பன் சுவாமிகள் இருந்த இடத்துல மூளை அடிப்பட்டவர்களை, ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களை சேர்த்து பழைக்க வைக்கணும்னு அங்கே பாம்பன் சுவாமிகள் போட்டோ வச்சு நியூராலஜி வார்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு அனுபவபூர்வமாக ஒரு சம்பந்தம். என் தலையில் மரக்கலை விழுந்து நான் கோமா ஸ்டேஜில் இருந்தப்போ அந்த வார்டில் கொண்டு போய் போட்டாங்க. நான் அப்போ தான் நானே பாம்பன் சுவாமியை அனுபவித்தேன். எனக்கும் தலையில் ஒரு பெரிய மரக்கலை விழுந்து நான் கோமா ஸ்டேஜ்னா தெரியும், ஒரு சொரணையும் இருக்காது. என்ன கொண்டு போய் அதே வார்டில் போட்டாங்க. அப்புறம்தான் அங்கே பாம்பன் சாமி படம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா எனக்கு 12வது வார்டு, அவர் இருந்தது 9வது வார்டில் இருந்திருக்கிறார், 9வது நம்பர் பெட்டில் இருந்திருக்கிறார். அது அந்த பெட்டு, அந்த இடம். இது அனுபவபூர்வமாகவே அந்த இடத்துல எத்தனை பேர் காப்பாற்றப்படுகிறார்கள். எல்லா டாக்டரும் காலையில் போய் பாம்பன் சாமியை வணங்கிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இப்பவும் பார்க்கலாம். இதெல்லாம் வரலாற்று அனுபவம். இந்த பாம்பன் சாமி ஒரு புதுமை ஒன்று செஞ்சிருக்கிறார். என்ன புதுமை அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு ஒரு நூல் பாடி இருக்கிறார். பால், தயிர், நெய், தேன், இதை சர்க்கரை, இதெல்லாம் அபிஷேகம் செய்யும் பொழுது எந்த மாதிரி பாட்டு பாடணும்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். அதுக்கு பேர் பஞ்சாமிர்த வண்ணம்னு பேர். இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தில் அவரு முதல் பாட்டு பால் வண்ணம் பாடுறார். இந்த கடைசி பஞ்சாமிர்த வண்ணத்தில் கடைசி பாட்டு இருக்கு. அந்த பாட்டை படிச்சு நீங்களாம் இங்க யாராவது இந்த நடனம் ஆட போறாங்கல்ல, இப்படி வச்சுங்களேன். என் அனுபவத்தில் நடனம்
ஆடுறதுல வந்து ரொம்ப உயர்ந்த நடனம் ஆடணும்னா எதுக்கு ஆடலாம் அப்படின்னா, பாரதியாரோட அந்த காளி பாட்டு ஒரு 4 வரிக்கு ஆடினா அது மிகப்பெரிய நடனமாக இருக்கும். ஒளி மாதிரி அந்த பாரதியாரோட வார்த்தை தத்தறிகிட தத்தறிகிட தித்தோன்னு ஒரு 4 வரி இருக்கும். அந்த பாட்டுக்கு எத்தனை மாதிரி வந்து விஸ்வரூபம் எடுத்து ஆடலாமோ அப்படிலாம் ஆடலாம். அதே மாதிரி பாம்பன் சுவாமியோட பாட்டுக்கு நடனம் ஆடணும்னா அந்த கடைசி பாட்டு சூழ தரனார் ஆடன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல பாம்பன் சுவாமியும் ஆடுவாரு, குமரகுருபரரும் ஆடுவாரு, அருணகிரிநாதரும் ஆடுவாரு, முருகப்பெருமானோட நூல் ஆடும், வேலாடும், கண்ணாடும், முடியாடும், எல்லாம் ஆடும். அந்த பாட்டை படிச்சீங்கன்னா அந்த பாட்டை அவ்வளோ வேகமாகவும் படிக்கணும், அவ்வளவு ஆட்டமும் அவ்வளவு அனுபவமும் அது இருக்கும். அதுல முதல் பாட்டுல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இலங்கு நன்படை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும். இந்த சில பேருக்கு நான் இங்க இந்த பாடல்ல இந்த சிடிலாம் கொடுத்துருக்கோம். அதுல அவர் சாமியை அறிமுகப்படுத்தும் போதே, யாரு முருகப்பெருமான அறிமுகப்படுத்தும் போதே ஏந்துவன் படைவேல், முருகப்பெருமான் படைவேலை ஏந்துகிறான். எதுக்கு ஏந்துகிறான்னா, வழி சேர்ந்த தின் புயமே ஏந்த கண்டகர் கால் தொடை மூஞ்சி கந்தரம் எலும்பு தலை கழுத்து இதெல்லாம் எந்த அளவுக்கு எட்ட போய் விழணுமோ அந்த அளவுக்கு எட்ட போய் விழுது. அதெல்லாம் செஞ்சுட்டு அவனோட முடிவு என்னன்னு சொல்றாருன்னு கேட்டா, இதெல்லாம் எதுக்காக முருகப்பெருமான் பண்றான்னா, எங்க தம்பி உறவுக்காரங்க இவங்களை எதிர்த்து யார் வந்து அழிக்கிறது, இதான் அவர் பேசுறது. வியங்கொல் தம்பியர்களும் பொனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோன் ஆர். இந்த பாட்டை நான் இங்க ஏன் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க. இலங்கு நன்களை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியங்கொள் தம்பியர்களும் பொனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோனார். என் தம்பி என் உறவுக்காரங்களும் அழியக்கூடாது, இதுக்காக நான் வேல் எடுத்து எல்லோரையும் அழிப்பேன்னு அவன் அழிக்கிறான். அதுதான் அந்த வார்த்தை பாம்பன் சுவாமிகள் போற வார்த்தை. அவர் கடைசியா என்ன சொல்லுவார், அரண் மகன் புறம் ஜெயம் எனும் சொல்லே. இந்த வேல் ஏந்தனதுனால அரணாகி அழிக்கிற சிவபெருமானுடைய மகனுடைய கைவேல் எங்க பார்த்தாலும் வெற்றி 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 என்பதை சொல்ல வைக்கிறது. இது பஞ்சாமிர்த வண்ணத்தோட முதல் பாடல். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடினா அந்த இடத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து நிற்பான். இதோட ஐதீகம் என்னன்னா, பஞ்சாமிர்த வண்ணத்தை நீங்கள் நன்றாக பாடினால் அந்த இடத்தில் முருகப்பெருமான் வந்து நிற்கிறான். இப்போ இந்த மாதிரி வெற்றியை தருகிற வேல் வழிபாடு தான் நமக்கு அடிப்படையாக நல்லூர்லயே இருக்கு. இதை விளங்க வைக்க வேண்டியது, இதுல வெற்றி பெற வேண்டியது நீங்கள் தான். நாளையிலிருந்து பஞ்சாமிர்த வண்ணம் இந்த ஊர்ல பாடி பாருங்க. உங்களை எல்லாம் தம்பியர்கள் உறவுக்காரர்கள் நீங்கள் கெடக்கூடாது என்பதற்காக முருகனே வேல் கொண்டு வந்து உங்களை வெற்றி பெற வைப்பான். இது சத்தியம், பஞ்சாமிர்த வண்ணத்தினுடைய தொடக்கம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சண்முக கவசத்தை பத்தி தெரியும். ஏன் நான் சண்முக கவசத்தை எடுக்கிறேன் அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் தான் ரொம்ப புகழ் பெற்றதாக எல்லோரும் படிக்கிறார்கள். அதை பாம்பன் சாமிகளும் இளமை காலத்தில் படிச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணார், அதை விட நாம இன்னொன்னு மந்திரார்த்தமா செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி சண்முக கவசம், சண்முகம்னா ஆறுமுகம், இந்த சண்முக கவசம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பெருமை, இப்போ இங்கே சிவதொண்டன் ஒன்று இருக்கிறாங்க, இங்கே வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ் வாத்தியாரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவத்தொண்டன் இத்தியாம் போடல. கலைவாணி மேடம் வந்திருக்கிறாங்க, பேராசிரியர்னா, ஏன்பா இங்கே இத்து போடலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க.
தமிழ் இலக்கணப்படி இக்கு இல்லாம இருக்கு. அதே மாதிரி சண்முக கவசம்னு எழுதுனா இக்கு போடணும், சண்முக கவசம்னு போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது இல்லை, சிவத்தொண்டனுக்கும் அது இல்லை. அது என்னன்னா, சிவத்தொண்டன் இத்து போட்டுட்டீங்கன்னா சிவனுக்கு தொண்டன் அர்த்தம். சண்முக கவசத்துல இக்கு போட்டுட்டா இது சண்முகனுக்கு ஒரு கவசம்னு அர்த்தம். ஆனா சிவத்தொண்டனுக்கு இத்து போடலன்னா என்ன அர்த்தம்னா, சிவனே தொண்டனாக வருகிறான்னு அர்த்தம். சிவனுக்கு தொண்டனுங்கிறதுக்கும் சிவனே தொண்டனாக வருகிறான்றதுக்கு அர்த்தம் வேற. இப்ப இந்த பாப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், அது இன்னொரு தோழிக்கு கடிதம் எழுதுது. கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை அவங்க அம்மாவுக்கு எழுது, அன்புள்ள அம்மா இல்லது அன்புடைய அம்மா எழுதிட்டு கடைசியா உன்னுடைய அன்புடைய ராணி ஏதோ ஒரு மகள் பேரை போட்டு லெட்டர் எழுதுன்னு வச்சுங்களேன். நான் எழுதுனா எப்படி எழுதுவேன்? நான் எழுதுனா அன்பு உடையன்னு எழுத மாட்டேன், அன்பின் சரவணன்னு எழுதுவேன். ஏன் எழுதுவேன்னா, அன்பு உடையனா எங்க வீட்டில் இருக்கிற சாமான் தட்டு மாதிரி என்னைக்காவது காணாம போயிடும். அன்பின்னு எழுதுனா என்னைக்கும் என்னை விட்டு பிரியாது, அதுக்கு பேர் நுட்பம்னு பேர். அந்த மாதிரி சண்முகனே கவசமாக வருகிறான்னா இக்கு போடக்கூடாது. சண்முகனுக்கு இது வேல் கவசம்னு சொன்னா அங்க இக்கு போடணும். இப்போ இங்க இருக்கிற வேல் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்முகனே வேல். அதனாலதான் வள்ளி தேவி ஆணைய கூட வருவாங்க. சண்முகனுக்கு கவசம் இல்லை, இது சண்முகனே கவசமாக இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா வேல் என்பதிலேயே முருகப்பெருமான் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உண்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த பாம்பன் சுவாமிகள் அப்படி சண்முக கவசத்தை எழுதுறார். எழுதிட்டு என்ன பண்றார், அவர் கால் உடைஞ்சதுக்கு அவர் கூட இருந்த ஒரு அடியவர் ஜோதிடர், அவர் சுப்பிரமணிய தாசர்னு பேர், அவர் தான் இந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து சாமி பக்கத்தில் உட்காந்துட்டு படிக்கிறார். சண்முக கவசத்தை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா 6 முறை படிக்கணும், இல்லை 36 முறை படிக்கணும், இல்லை 108 முறை படிக்கணும். இப்போ இங்கே நிறைய பேர் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த சாமி பாட்டை எப்படி பாராயணம் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறான்னு வச்சுங்களேன், சடையா எனுமால் அப்படின்னு பாடின என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ எல்லாரையும் கேட்பேன், சடையா எனுமால்னு நான் பாடுறேன், அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அது என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சடை தான் இருக்குது, அதை விட்டா பொய் சடை இருக்கு, இல்லை இடிமுடி என்னது இடிமுடிலாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். அது இல்லை. இப்போ உங்களை பார்த்து என்ன அப்புறம் சொல்லுவாங்க, எங்கள் கோவிலில் புடவை கட்டிட்டு தான் வரணும், முடியெல்லாம் பறக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? ஆமாம், எங்கள் நாட்டில் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். இப்போ இறைவனை பார்த்து சடையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் என்னப்பா அறிவு இருக்குதான்னு கேட்குற மாதிரி இறைவனை பார்த்து சடையான்னு கேட்டால் உனக்கு அன்பு இருக்குதான்னு அர்த்தம். சடையாய்னா நீ கருணை உள்ளவனா அப்படின்னு கேட்கிறார் திருஞான சம்பந்தர். சடையாய்னா சடையில கங்கையை வச்சிருக்கிறான், கங்கைனா தண்ணீர் கருணை, சடையாய் எனுமால் உன்னை கருணை உள்ளவன் சொல்றாங்களே, சரணி எனுமால் உன்னை எல்லாரும் சரணடைறான்னு சொல்றாங்களே, இது உனக்கு தகுதியா இருக்கா? அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி நாமளும் பெருமானை பார்த்து கேள்வி கேட்கலாம், என்ன தகுதி அதுக்கு? இப்ப திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடி ஒரு செத்த பாம்பு கடிச்சு செத்தவன் எழுப்புறார். சுந்தரர் பாட்டு பாடி குளத்தை வர வச்சு முதலைய வர வச்சு 5 வருஷத்துக்கு முன்ன செத்து போன பையனை வர வைக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சிரிப்பு தானே வருது அப்படின்னு சிரிக்கிறாங்க. அது இல்லம்மா, இப்போ உங்ககிட்ட ஒரு பாட்டை கொடுத்து என்ன பாட்டு உனக்கு தெரியும், ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா பாடுன்னு சொல்லிட்டு பாட சொல்றேன்னு வச்சுங்களேன். பசங்க இப்போ ஒரு பக்கத்து பாட்டை பார்த்து படிக்கிறாங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்க்காம படிப்பாங்க. சரி, பார்க்காம படிச்சுட்டா உடனே தெரியும் அர்த்தமா? இப்போ நான் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம் தினம்,
அண்டமாய் அவனியாகி அறிவினா பொருளதாகி தொண்டர்கள் குருமாகி துகளர் தெய்வமாகி என் திசை போற்றல் என்ற எண்ணருளீச நாணத்தின் திரள் சரவணத்தான் தினம் மின் சிரசை காக்க ஆதியா பயிரை செல்வன் ஆகியற்றி தன்னை காக்க அப்படின்னு சண்முகத்தை தொடர்ந்து படிப்பேன். ஆனால் நான் இங்கே ஆரம்பிச்சுட்டு அங்கே யார் உட்காந்துங்கிறா, இங்கே யார் பேசுங்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டு ஓடி இருக்கும். சில சமயம் ஏதாவது வரியில் விட்டா மறுபடியும் இன்னொரு வரிக்கு போய் நிற்கும். ஒரு பாட்டை படிக்கும்போது நான் முதல்ல அதில் தொடர்ந்து படிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? இந்த தொடர்ந்து படித்த பிறகு அந்த பாட்டில் இருக்கிற எல்லா சொல்லுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியணும். இந்த எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் தெரிஞ்ச பிறகு நான் அதை தொடர்ச்சியா இடைவிடாம நினைச்சு படிக்கணும். அப்படி யாராவது ஒரு தடவை படிக்க முடியுமா? நம்ம ஆளுங்களை யாராவது ஒருத்தராவது படிக்க முடியுமா? ஒரு பாட்டை முழுசா நான் அதோட படிக்கிறேங்கிற ஞாபகத்தோட படிக்கணும், அந்த பொருளோட படிக்கணும். ஒரு பாட்டு படிக்கும் போதே நான் கொஞ்சம் கூட மனசை செதற விடாம படிச்சேன்னு படிக்கணும். முடியுமா? அப்படி படிச்சுட்டீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். இங்க சண்முக கவசத்தை ஒருத்தர் படிச்சுட்டு இந்த இடம் பூரா உனக்கு மாறி இப்படி எல்லாம் வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா உடனே நடக்கும். அது மாதிரி நம்மளால முடியாதுங்கிறதுக்கு தான் சில பேர் 6 தடவை படிச்சா அந்த கணக்கு வந்துடும், சில பேர் 36 தடவை படிச்சா அந்த கணக்கு வந்துடும், சில பேர் 108 தடவை படிச்சா அந்த கணக்கு வரும். ஆனா அப்படியும் நடக்காது. ஏன்னா அப்புறம் 6 நாள் படிக்கணும், அப்படி இல்லை 36 நாள் படிக்கணும், அப்படி இல்லை 45 நாள் படிக்கணும், அப்படி இல்லை 108 நாள் படிக்கணும். எத்தனை நாள் படித்த பிறகு அது எல்லாம் சேருதோ அப்போதான் நீ ஒரு தடவை படிச்சதாவே கணக்கு வரும். நான் படிக்கும் பாட்டை என் உடம்பு படிக்கணும், உயிர் படிக்கணும், என் உயிருக்குள்ள இறைவனும் படிக்கணும். இப்ப இது மாதிரி நீங்க இந்த அருளாளர் பாட்டை படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி படிக்க முடியுதா பாருங்க. அப்ப நாம நடக்காதெல்லாம் கிடையாது, நாம படிக்கவே முடியாதுங்கிறது தான் தப்பு. அப்ப நான் பாராயணம் படிக்கிறேன்னா ஒரு இடத்துல போய் நினைக்கணும். இங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனோம், வரணும்னா வருவான். சுந்தரர் பாட்டை அதே நினைப்புல படிக்க முடியுமா பாருங்க. அவங்களாம் ஒரு தடவை படிக்கும் போதே நாக்கு படிக்கும், மனசு படிக்கும், உயிர் படிக்கும், அதுக்குள்ள இருக்கிற இறைவனும் படிப்பான். இந்த 4 பேரும் படிச்சா அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் படிக்கிறதா ஆகாது. இப்போ நான் முடிவுக்கு வர்றேன். இப்போ நான் வந்து இந்த சண்முக கவசத்தில் ஒரு பெருமை என்ன, இப்போ பாம்பன் சுவாமிகள் இந்த இலங்கையில இருந்து வர்ற அனுபவத்தில் இப்படி பேசியிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, இங்க நிறைய முருகன் கோயில்லாம் வேல் வச்சுதான் இருக்கு. இந்த சண்முக கவசம் பாடும்போது 18 பாட்டுல வேலை பத்தி தான் சொல்றாரு. 18 பாட்டு. ஒளியழ உரத்த சத்தத்தொழுவர் பூத பிரேதம் பலிகொள் ராக்கதப்பே பலகணத்து எவையானாலும் கிளிகொல எனை வேல் காக்க. இது ஓவுல ஆரம்பிக்கிற சண்முகவாசம் எப்படி பாடியிருப்பார்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 30 பாட்டு. இந்த 30 பாட்டை எப்படி பாடியிருப்பார்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரெழுத்துல ஒரு பாட்டு தொடங்கும். 12 உயிரெழுத்துல 12 பாட்டு இருக்கும். அப்புறம் க கா அது க நா சா ஞா ட நா இப்படி ஒரு 18 மெய்யெழுத்து. இந்த 18 மெய்யெழுத்துல ஒரு 18 பாட்டு இருக்கும். 12 உயிரெழுத்துல ஒரு 12 பாட்டு இருக்கும். மொத்தம் 30 பாட்டு தான். இந்த 30 பாட்டு சண்முக கவசம். இதுல ஐ போன பிறகு இந்த ஐ போன பிறகு ஓவுல இருந்து ஆரம்பிக்கிற பாட்டுல இருந்து வேல் காக்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, கிளி போல என்னை வேல் காக்க, ஐ வேல் காக்க, அப்புறம் திருக்கை வேல் காக்க, அதுக்கப்புறம் கை அயில் காக்க, முளைவேல் காக்க, ஐவேல் காக்க, கூர்வேல் காக்க, ஜெயவேல் காக்க, குன்று எரிந்தவன் கைவேல் காக்க, பெருந்தத்தி வடிவேல் காக்க, திணிவேல் காக்க, அருள்வேல் காக்க. அப்புறம் மந்திரம் ஓம்
ஐ ரீம் வேல் காக்க. அப்புறம் சஷ்டிநாதன் வேல் காக்க. அதுக்கு பிறகு திகழ் ஐவேல் கீழ்வேல் காக்க. அப்புறம் இகழுடை கரவேல் காக்க, குகன் கதிர்வேல் காக்க, கிரி துளைத்துள வேல் காக்க. கடைசியா ஒரு பாட்டு ராவுல முடிப்பார். இந்த ஓவுல ஆரம்பிச்சு ராவுல முடிப்பார். இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் காக்க. வழங்கு நல் ஊனும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே திடமுடன் மயிலும் காக்க. இந்த வேலோட மயில சேர்த்து சொல்றது இந்த ராவுல தான். இந்த தமிழ் ரா உலகத்துல எங்கேயுமே கிடையாது. தமிழ் ரா. அதனாலதான் முருகப்பெருமானுடைய விஷயத்தை சொல்லும் போது வேலையும் மயிலையும் சேர்த்து அந்த ராவுல சொல்றார். இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன். உலகத்துல எந்த கடவுளும் இப்படி செய்யாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போகாத வாழ்வை பெறுவாய். இந்த வாழ்வை தருகிறவன் தான் முத்தையன் கைவேல். இதான் கதிர்வேல். முத்துனா என்னன்னு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். முத்துனா சுத்தமானது, வெள்ளையானது. இந்த வெள்ளை தான் கதிர். இந்த முத்தையன் கைவேல் தான் உன்னை எந்த சிக்கலிலே இருந்தும் விழ வைக்காது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இழந்து போகாத வாழ்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நாமெல்லாம் கஷ்டப்படுறோங்க, நீங்க என்னங்க என்ன இழந்து போகாத வாழ்வை முருகன் கைவேல் தரும் அப்படிங்கிறீங்களேன்னு கேட்டா எப்படி பதில் சொல்றது? எவ்வளவு சிக்கல் வந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் விழுந்து விடவில்லை, நான் எழுந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தை இந்த மாதிரி முருகனுடைய வழிபாடு இருந்தால்தான் வரும். இல்லை என்றால் வர்ற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உழுந்து உழுந்து காணாம போயிடுவான். எல்லா பிரச்சனையிலையும் விழுந்து விழுந்து நான் என்னை காப்பாற்றுகிறது வேல் எழுந்து எழுந்து நின்னா முத்தையன் வேல். அதுதான் கந்தசுவாமி அனுபவம், முருகனுடைய கைவேல் அனுபவம். இழந்து போகாத வாழ்வை நாம் எல்லோருக்கும் தரும் என்பதை இந்த நல்லூர் கந்தசாமி பெருமானுடைய வாக்காக கொண்டு நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, வாழ்க்கையை இழக்க மாட்டோம், வெற்றி அடைவோம். அரண் மகனுடைய வேல் வெற்றி தரும். அதுதான் அரண் மகன் சய வேல். பஞ்சாமிர்த வண்ணத்தினுடைய தொடக்கம் அது. நீங்கள் முடிந்தவரை இனிமேல் பஞ்சாமிர்த வண்ணத்தை பழகி பாருங்கள். திருச்செந்தூர் முருகனே உங்களுடைய பகையெல்லாம் அடித்து உலகத்திலே உங்களை விளங்க வைப்பான். நன்றி, வணக்கம்.